இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையின் மேன்மையை குறித்து நாம் தியானித்தோம். தேவனுடைய வார்த்தை அல்லது வேத வாக்கியங்கள், தேவ வசனம், வேதம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இது குறைவற்றதாய் இருக்கிறது என்பதை குறித்து தியானித்தோம். அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை என்பது தேவனாய் இருக்கிறது. அதனால தேவன் பரிசுத்த உள்ளவர் போல அவருடைய வார்த்தையும் பரிசுத்தம் உள்ளது என்று தியானித்தோம். அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை எச்சரித்து நம்மை சீர்படுத்துகிறது, நம்மை ஒழுங்குபடுத்துகிறது என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் அது நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறது, ரட்சிப்பை கொடுக்கிறது என்று வேதனுடைய வார்த்தை ரட்சிப்பை கொடுக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், என் வசனத்தை கேட்டு என் அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த தேவன் அதை வெளிப்படுவதை நாம் காண முடியும். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவசிக்க முடியும். வேதத்தை வாசிக்க வாசிக்க அவருடைய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் வாசிக்கும் பொழுது தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டு அதை விசுவாசிப்பதின் மூலமாக நாம் ரட்சிப்படைய முடியும். ஒரு வசனங்களை வாசிக்கும் போது இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாகவும் அந்த விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் தான் இந்த ஜீவ வார்த்தைகள், இந்த வேத வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ரட்சிப்படைய நாம் வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் நாம் வேதத்தை வாசிக்க முடியும். பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான் அல்லவா, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் எப்படி தேவனை தொழுது கொள்வார்கள்? விசுவாசித்தால் அவர்கள் தேவனை தொழுது கொள்வார்கள். எப்படி தேவனை விசுவாசிக்க முடியும்? அவருடைய வார்த்தைகளை கேள்விப்பட்டால் தான் என்ன செய்ய முடியும்? அவர்கள் விசுவாசிக்க முடியும். எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ அந்த வேத வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுது, அதை நாம் கேள்விப்படும் பொழுது, அதை வாசித்து அதை தியானிக்கும் பொழுது, அதன் மூலமாக வருகிற விசுவாசத்தின் நிமித்தம் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசுவை பற்றும் அந்த விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்ய முடியுமா? அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தையே நாம் ரட்சிக்க வல்லது. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய போதனைகளை அவருடைய சீஷர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை கேட்ட சீஷர்கள் கேட்ட அவருடைய சீஷர்களுக்கு இது ஒரு கஷ்டமான அல்லது ஒரு கடினமான போதனையாக காணப்பட்டது. நித்திய ஜீவனுக்கு போகிற பாதை இப்படி என்று அவர் போதிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் கொஞ்சம் கடினமாக காணப்பட்டது. அவர்கள் பின்வாங்கி போகிறவர்கள் போல காணப்பட்டார்கள். இது யாரால் அனுசரிக்க முடியும்? இது கடினமாக இருக்கிறது. அப்பொழுது பேதுரு சொல்வான், ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது பேதுரு சொல்கிறார், எங்கே போவோம் ஆண்டவரே? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்திலே உள்ளது என்று நித்திய ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகளை, உபதேசங்களை நீ சொல்லியிருக்கிறீர், இது உம்மிடத்திலே உள்ளது என்று அவன் உணர்ந்து கொண்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி வாழ்வு தரக்கூடிய வார்த்தை, நித்திய ஜீவனை தரக்கூடிய வார்த்தை, நம்மை பாவத்தில் இருந்து விடுவிக்கிற வார்த்தை இந்த வேதத்தில் வசனத்தில் உள்ளது. இதை விட்டு நாம் எங்கே போவோம் ஆண்டவரே? பேதுரு சொன்னது போல நாமும் அதை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அந்த நித்திய ஜீவனை, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மரியாள் வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து சென்றிருந்த பொழுது மார்த்தாள் பலவித வேலைகளை செய்வதிலும், அவர்களை
உபசரிப்பதிலும் அவள் கவனம் உள்ளவளாய் காணப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் மரியாள் அந்த தேவனுடைய வார்த்தைகளை, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவருடைய பாதத்தில் அமர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு சொல்றாங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லுகிறார். அந்த நித்திய ஜீவனுக்குண்டான வார்த்தைகளை கேட்பதிலே அவள் அக்கறையோடு காணப்பட்டாள். அதனால் தேவையானது ஒன்றே அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவரே, இந்த வாழ்வு தரும் வார்த்தை, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை, தேவையான இந்த வார்த்தைகளை நாம் வாசித்து அதை தியானித்து அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதக்காரன் சொன்ன போல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வார்த்தைகளை ஆசையோடு வாஞ்சையோடு நாம் வாசிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவ பலனை தருகிறார். நாம் இடராமல் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி கடைசி வரை நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பாவங்களையும் விலக்கி அந்த இரட்சிப்பாகிய அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உறுதி. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். மகிமை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய வேத வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் உள்ள தாகத்தையும் அப்பா ஸ்தோத்திரம், வசனங்களை வாசிக்க வேண்டும் என்கிற ஆசையும் எங்களுக்குள்ளே வரும்படியாக, இந்த வேத வார்த்தைகளின் மகத்துவத்தையும் மேன்மையையும் ஆராயும்படியாக, தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. வேதம் வாசிப்பதில் தியானிப்பதில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக காணப்பட்டால், இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உணர்வடையும், இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் கிட்டி சேரும்படியாக, உம்மோடு கூட உறவாடும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவரே எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயங்களையும் நீர் திறந்து ஆண்டவரே ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே.